என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நீ கூட தனியா வராதன்னு சொல்லி என்னை விட்டு தள்ளி போற. அவளுக்கு நானே வேண்டாம். ஆமா அத்தை பொண்ணு பேர் பிரியா. ஹோம்லயே அழகா இருக்காங்க. நீங்க ஆ சஞ்சய் தானே? நான் டி சஞ்சய். உங்களுக்கு சீட் நம்பர் 24, எனக்கு சீட் நம்பர் 22. சுத்தமண்ணிலே மீனாக மனம் விட்ட வெளியிலே வாடுதடி. சுத்தமண்ணிலே மீனாக மனம் விட்ட வெளியிலே வாடுதடி. கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடலில் மட்டம் கூடுதடி. தம்பி என்னங்க அண்ணே, உங்க ஒய்ஃப் வரலையா? ஒய்ஃபா? ஆமா, பீச்சு கூட ஒன்னா சேர்ந்தானே வருவீங்க. இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க இல்ல? உங்க 2 பேரும் இந்த பீச்ல நான் நிறைய நாள் பாத்திருக்கேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அண்ணே. ஓ அப்படியா? நல்ல தங்கமான பிள்ளை. ஆமா அண்ணே, 1 வாரம் அவங்க அம்மா வீட்டுல போய் நிக்க போயிருக்காங்க. சரி சரி. எனக்கு நீ யாருன்னு எல்லாருக்கும் புரியுது குட்டிமா, உனக்கு மட்டும் புரியல. அம்மா இப்போ நெஞ்சு வலிச்சுட்டு தான் இருக்கா? ராஜி வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, வயசாயிட்டுலாம். சின்ன சின்ன கஷ்டத்தையும் இனிமே மனசு தாங்குமா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? என் பிள்ளைக்கு வயசு என்னமா போயிட்டு இருக்கு. எல்லா அம்மாமாருள்ள மாதிரி எனக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு என் கண் குளிர பாக்கணும்னு ஆசை இருக்காதா? பணம் இல்லையா நம்மள்ட்ட? அவனுக்கு அழகு இல்லையா? எல்லாமே இருக்கு. டாக்டர் படிச்சு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தனியா நடத்திட்டு இருக்கான். ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பாக்குறதுக்கு என்ன கொடுத்து வைக்கலையேங்க. அம்மா தம்பி வந்துட்டு இருக்காரு. அவன் முன்னாடி வருத்தப்படாத, அவன் உன்னை விட வருத்தத்துல இருக்கான். வாப்பா. என்னாச்சுப்பா? சஞ்சய் வெளியே போயிட்டு வரியா? ஆமாப்பா, சும்மா பீச் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அம்மா என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல சஞ்சய், நீ உன் ரூமுக்கு போ. இல்லப்பா, அம்மா வேற நெஞ்சு புடிச்சிட்டு இருக்காவ. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி அம்மாக்கு காலையில இருந்து ஒரே நெஞ்சு வலி. அம்மா ஏன் நீங்க நேத்தையில இருந்தே அதே நினைச்சிட்டு இருக்குதியா? நேத்துக்கு அந்த பிள்ளை அம்மா ஒரு மாதிரி பேசுச்சுல, அதுல இருந்து அம்மா இப்படிதான் இருக்காவ. இப்படியே பேசுவாவ. தம்பி பேர்ல இல்லாத சொத்தா? ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா? இல்ல, அந்த பொண்ணு நேத்து பேசினதுக்கு பிறகுதானே அம்மாக்கு இப்படி ஆயிட்டு. ஆமா, ஒரு பிள்ளைக்கு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தட்ட தூக்கிட்டு போனா அந்த பிள்ளை என்ன பண்ணா? அதுக்காண்டி கூட கூட பேசுறதுக்கு இங்க வந்திருக்கேன். வேலை என்னமோ வேலையை மட்டும் போய் பாரு. அவள்கிட்ட எதுக்குங்க சத்தம் போடுறீங்க? அவ சொல்லதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் பிள்ளைய 4 பேருக்கு முன்ன வச்சு குறவுள்ள பிள்ளைன்னு சொல்லிட்டாளே. என் பிள்ளை ஆசைப்பட்டான்னு சொல்லிக்கிட்டு நான் போய் நின்னேன். நல்ல வேலைங்க, அவளே வேண்டான்னு சொல்லிட்டா. இப்படி ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நினைச்சு பாருங்க. ஆமா, நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் பிரியா இல்ல. ஆமா ராஜி, பழசையெல்லாம் மறந்துடாத. உன் பையன் அவ வேண்டான்னு சொல்லிட்டான்னு உன் பிள்ளைக்கு உயிர்ப்பிச்சு போட்டதை மறந்துடாத. சஞ்சய் ஆளாளுக்கு ஒன்னு பேசுவவ, நீ அதை இதே போட்டு குழப்பாத. அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா. புரியலப்பா. இவ்வளவு நாள் அவ கூட பழக்கி இருக்க, உனக்கு அவ கண்ணை பார்க்கும் போது புரியலையா? ஆனா இதயத்துல பிரச்சனை அவளே சொல்லிட்டா இல்லப்பா. உன் கண்ணை பார்த்து அவளால சொல்ல முடிஞ்சா? ஒவ்வொரு காலம் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவளுக்கு மனசுப்பட்ட வேதனையை நீ கண்ணுல பாத்தியா? ஏங்க, அந்த பிள்ளை இந்த பேச்சு பேசினதுக்கு பிறகு கூட நீங்க அந்த பிள்ளைக்காண்டியே பேசிட்டு நிக்கிறியா? என்ன ராஜி, நீ இப்படி நன்றி கட்டவளா இருக்க? உன் பிள்ளை வேணேன்னு சொல்லியதோ வேண்டான்னு சொல்லியதோ அவ இஷ்டம். எவ்வளவு நல்ல மனசு இருந்திருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் இறந்த சூழ்நிலையில இன்னொருத்தனை வாழ வைக்க நினைச்சிருப்பா. அதாங்க, நம்ம தான் பின்னாடி நின்று அழுதுட்டு இருந்தோம்ல, நம்ம பிள்ளை டாக்டர்னு கல்யாணம் கூட ஆவேலன்னு. ஒருவேளை நம்ம பையனுக்கு ஹார்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பையனை கல்யாணம் பண்ணலான்னு அப்பவே அவ முடிவு பண்ணிருப்பாளோ என்னமோ. அம்மா இல்ல சஞ்சய், நடந்ததெல்லாம் நினைச்சு பாரு. இதயத்தை கொடுத்துட்டு நீதான் தெரிஞ்சது அவ விலைக்கே இருந்தா. அம்மா வேண்டாம், அவ கேரக்டர் மட்டும் மறுபடியும் தப்பா பேசாதுங்க. சஞ்சய், நான் என் மனசுல பட்டதுதான் மக்களே சொன்னேன். ஏ ராஜி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஒரு வார்த்தை உன்னையே பேசிட்டா, அதுக்குன்னு சொல்லிட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் அவன் மேல தூக்கி போட்டுருவியா? உனக்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசிட்டா, அதையே தூக்கி பிடிச்சிட்டு நிக்க. உன் பையனுக்கு மறு உயிரே கொடுத்துருக்கா, அதையும் பத்தி பேசாம். அம்மா நீங்களா எதையும் நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்காதுங்கம்மா. அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. மக்களே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. எனக்கு ஆசை இருக்க எல்லாம் முன்னே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பேர பிள்ளைல எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்க இல்லம்மா. என்ன அவ பின்னாடியே நீ போயிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. தம்பி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க. நேத்துல இருந்து அம்மா இததான் பேசிட்டே இருக்காவ. அந்த பிள்ளையும் உங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கன்னு தானே சொன்னாவ. அவளுக்கு தானே பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் கிடைக்கல. உங்க அம்மாவோட ஆசையாவது நிறைவேற்றி வைக்கலாம்ல. நேத்துக்கு ராத்திரி என்னமா நெஞ்சு வலி வந்துட்டு கூடால உங்க அப்பா இருந்ததுனால கொள்ளலாம். என்னத்தையாவது ஆச்சுன்னா யாரையாவது குறை சொல்ல முடியுமா? நான் இப்ப என்னமா பண்ணணும்? இந்த வாய் வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு குறைன்னு அவ சொன்னாலும் இன்னி 2 வாரத்துல என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
பிறகு இந்த கட்டை செத்தே போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு சம்மதம் சொல்லு மக்களே. இந்த பெத்தவளுக்கு அது மட்டும் போதும். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிரும் மக்களே. உங்க இஷ்டம்மா, ஏதாவது பண்ணுங்க. நாங்க உனக்கு நல்லதுதான் மக்களே செய்வோம், எங்களை நம்பு. ராஜி அதான் அழுது வடிச்சு அவன்கிட்ட சம்மதம் வாங்கி வச்சிடலாம். போய் ரெஸ்ட் எடு. மெதுவா வாங்கம்மா. சஞ்சய் நான் யாரையுமே மனசளவுல கூட கஷ்டப்படுத்தினது கிடையாதுப்பா. ஆனா வாழ்க்கை என்ன நல்லா கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. பிரியா இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லப்பா. அது ஏன் இந்த அம்மாக்கு புரியவே மாட்டேங்குது? அவ வேண்டான்னு சொன்னதை நான் வேற கல்யாணம் பண்ணணுமா? உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஒரு பக்கம் உனக்கு உயிர் தந்தவா, இன்னொரு பக்கம் அதே உயிரை காப்பாத்தினவா. உன் நிலைமை நல்லாவே புரியுது. இங்க பாரு, அப்ப நான் சொல்றேன், பிரியாவை தவிர இந்த வீட்டுக்கு யாரும் மருமகளா வர முடியாது. அவ மன நிம்மதிக்கு பாத்துக்கிட்டு போட்டு 2 வாரம் சொல்லியிருக்கால, அதுக்குள்ளால நீ பிரியாவை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி பண்ணு. எதுக்கும் கவலைப்படாத. ஒரு பிள்ளைய வச்சுட்டு எங்க ஆசை ஒன்ன வாழ சொல்ல முடியுமா? இங்க பாரு, உனக்கு இதயத்துல குறைன்னு அவ சொல்லிட்டான்னு நீயே ஒதுங்கி போயிடாத. ஒவ்வொரு தடவையும் அந்த பிள்ளை அதை சொல்லும் போது உன் கண்ணை பார்க்கவே இல்ல. நீ வருத்தப்படியதை விட மிச்சமா அவ வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அதை நினைச்சு வேற என்ன காரணம்னு எனக்கு தெரியலையாப்பா. 3 வருஷம் பொறுமை காத்தியா? 3 வருஷம் பொறுமை காத்த ஒன்னால 2 வாரம் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியாதா? இப்படியே மூஞ்ச வச்சிருக்காத. உங்க அம்மாக்கு கஷ்டமா இருக்கும், என்னமோ எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரிப்பா. எப்படி என் மருமகளை இந்த வீட்டை கூட்டு வரலான்னு மட்டும் பாரு. வேற இதையும் பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்காத. சரிப்பா. நல்லாதான் பேசிட்டு இருந்திருக்கா. டெய்லி இவன் தான் காலேஜ்ல இருந்து வீட்டு கூட்டு வருவான், வாட்ச்மேன் வரைக்கும் சொல்லிட்டான். நல்லா இருந்த பிள்ளைக்கு திடீர்னு என்ன ஆயிருக்கும்? அந்த பையன் உயிரோட இல்லாட்டாலும் அந்த பையனுக்கு இதயமாவது வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சஞ்சய்க்கு இதயத்தை கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட பிள்ளை எப்படி அந்த இதயத்தையே குறை சொல்லலாம்? இதுல யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாவளா? என்னவே இருந்துட்டு போட்டு என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்காண்டி நான் என்னவும் செய்வேன். யார வேணாலும் எதிர்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அது குடும்பத்துல உள்ளவியலா இருந்தாலும் சரிதான். அன்னகிளி, மாப்பிள்ள குழம்பு விடவா? இல்லாத்தா, இன்னும் வச்சதே சாப்பிட முடியல. அன்னகிளி சொல்லுங்க. என் பியாத்தியை வெறுத்துறாத. என் பியாத்திக்கு இந்த குடும்பத்தை விட்டா யாருமே இல்ல. பாட்டிமா, அவளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. இங்க யாராவது அவளை ஒதுக்கி வச்சாவளா? என்னமோ சொல்ல போனா என்னை விட அம்மாக்கு பிரியாவை தான் ரொம்ப பிடிக்கும். சாரா, சாப்பிட்டுட்டு சத்தம் கட்டாம எழும்பி போ. எங்க அம்மாக்கு எவ்வளவு மன வருத்தமா இருக்கும். அம்மாவை பார்த்தா பாட்டிமா அவ அப்படி கேட்கணும். சாராக்கு மட்டும் தேடி தேடி மாப்பிள்ளைய கொண்டு வந்தீங்க எல்லாம் கேட்கா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு ஏதோ ஒரு வழியில கிடைக்கணும் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. என்ன ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட கொண்டு தள்ளின மாதிரி பேசிட்டு இருந்தா? பாட்டிமா, அடுத்தது என்னமோ ஒரு டிகிரி படிச்சாதான் அவ டாக்டர் பிரியா. ஆனா அவரு இப்பவே டாக்டர் தானே. எந்த விதத்துல குறைஞ்சவரு? இதயத்துல குறைன்னு சொல்லிட்டா என்ன? எங்க அண்ணன் இதயத்துல குறைய வச்சுக்கிட்டே இருந்தான். சாரா, நீ பேசியது சரியில்லை பாத்துக்கா. அன்னகிளி, உன் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்காண்டி என் பியாத்தியை யாரும் வெறுத்துறாதீங்க. அவளுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்த்து வைங்க. இப்படி வயசான காலத்துல என்னையும் ஆள வச்சு பாக்காதுங்க. அத்தை, இப்பவும் அவளை நான் என் பிள்ளை மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு தான் எங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு பிடிக்கல போல. பிடிக்காதவளை எங்க மடியில வச்சிருக்க முடியுமா? இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னை அத்தையா தானே பாக்கா. நீங்க வெளியே போனேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சன்னனை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்ல பாட்டிமா. அண்ணா வயர் நிறைஞ்சி. சாரா, அத்தை கிரைண்டர்ல மாவு போட்டிருக்கேன். மாப்பிள்ள சாப்பிட்டதும் கூப்பிடுங்க. மக்களே, சாப்பிட்டுக்கிட்டு போ. ராத்திரியில இருந்து ஒரு வகை சாப்பிடல. வயிறு என்னத்துக்கு ஆவா? இப்ப மருந்து எடுத்து உடம்பு இல்ல. ஆமா பிரியா, சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்ட மாதிரி தான் ரோஹித். கிளம்புறேன். என் பியாத்தி அழுதுகிட்டு போகுது. அது வாழ்க்கையை அதே நாசம் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நம்மள தனியா எடுத்துட்டு போயிட்டாவ. நடந்த பிரச்சனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காவ. என்னத்தினால பிரச்சனை வந்ததுன்னு யாராவது யோசிக்காவளா? நம்ம தான் ஏதாவது பண்ண வேண்டி இருக்கு. மாறி மாறி மூஞ்சையும் தூக்கி வச்சுட்டு போறாவ. அந்த பிள்ளைகிட்ட என்ன யாது எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்காவளா யாராவது? இப்படி சொல்லிட்டாலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தெரியாவ. யாரையும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாத பிள்ளை ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு யாரும் யோசிக்கல. எப்பா இனிமே அவர் அங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காரோ? வாங்க சஞ்சய். ஆண்டி, பிரியா இல்லையா? என்னமா அவமானப்படணுமா உங்களுக்கு? இன்னமா உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏங்க, யாரோ சொல்லிட்டாவன்னு சொல்லிட்டு பிள்ளை மாதிரி நினைச்சதே பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? என் மொபைல் இடத்துல இருந்து பார்த்ததுனாலதான் சொல்லி. என்னமா இங்க வந்து அவமானப்படியதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அங்கிள், பிரியாக்கு என்னமோ ஒரு இன்ஜெக்ஷன் உண்டு. அதான் அதை மட்டும் போடணும்ல. அக்கா, யாரும் என்ன சொல்லிக்கிட்டு போட்டு என் பியாத்திய மட்டும் கை விட்டுறாத. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு யாராவது ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? என் பியாத்திக்கு என்னையும் இந்த குடும்பத்தையும் உன்னையும் விட்டா வேற யாருமே இல்ல. பாட்டிமா, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். என் கட்ட வியாபத்துக்குள்ள என் பியாத்திய கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவளே அவ வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. பாட்டிமா, வருத்தப்படாதுங்க. நீங்க உங்க பேத்திய நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. அவளே நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. எங்க 2 பேருக்கு கல்யாணத்தையும் நீங்க பாப்பியா? பேர பிள்ளைகளெல்லாம் கண்குளிர பாப்பீங்க. அவளை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். சாரா எங்க இருக்கா? என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் நீ வீட்டுல இல்லையா? உங்களுக்கு என்னமோ புத்தி வரையில.
எனக்கு இருக்க புத்தி காணும். போங்க, மேலதான் இருக்கா. பேய் பேய் அவமானப்பட்டுக்கிட்டே வாங்க. எதுக்கு இப்படி தலையில படுத்திருக்கா? இப்ப மருந்து எடுத்த உடம்பு இந்த குளிர்ல படுத்தா என்ன ஆகும்? அழுது முகம் எல்லாம் வீங்கி இருக்கு. அழுதுட்டே இருந்திருக்கா போல. எனக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு பிடிக்கலன்னு சொன்னான்னு தெரியலையே. என்ன போட்டோயா? காற்று வந்து மூங்கில் என்னை பாட சொல்கின்றதோ மூங்கிலுக்குள் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ரூம்ல சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, புறவு என்னத்துக்கு? நீங்க தானே என்ன வேண்டான்னு சொன்னீங்க. புறவு எதுக்கு? குளிர்ல கடந்து அழுதுட்டு இருக்கணும். என் ரூம் எனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க இருப்பேன். அப்படி என்னதான் குட்டிமா உனக்கு பிரச்சனை? என் போட்டோவை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருந்திருக்கா. உன் கண்ணிலே தெரியுது உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு. புறவு எதுக்கு இந்த நாடகம்? உனக்கு தான் யாரும் இல்ல, நல்லது கெட்டது சொல்லி தரதுக்கு யாரும் இல்ல. என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும் இல்ல? உனக்கா தெரியாதாமா? ஆம்பளை பிள்ளைலாம் அப்படி இப்படி தான் இருக்கான். நீ கூட இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னு உனக்கே தெரியுதுல. புற விலவி இருக்க வேண்டியதானே? ஏமா நீ கொஞ்சம் விலவி இருந்தாலே காணாம என் பிள்ளை நல்லா இருப்பான். எதுக்கு இப்படி நீ அழுது என்னையும் அழ வைக்க? இப்பவே உங்க தோல்ல சாஞ்சி எல்லாம் உண்மையை சொல்லி அழணும் போல இருக்கு. ஏன் அழுதுட்டே இருக்க? அதான் வேண்டாம் நீ தானே சொன்ன. புறவு எதுக்கு நீ ஏன் அழுதுட்டு இருக்க? கண்ணுல லைட்டா தூசு விழுந்துட்டு. இப்ப யார கேட்டுட்டீங்க வந்தீங்க? அதான் நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன்ல. சரி எழும்பி பெட்ல போயிரு. எனக்கு எங்க தோணுதோ அங்கதான் என்னால இருக்க முடியும். பிரியா லாஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு நீ எங்க வேணாலும் போயிரு. மெர்லின் சிஸ்டர் வந்து போடுவாங்க, நீங்க கிளம்புங்க. ஆமா மர்லின் நீ வச்ச ஆளு கண்டியா? உன் இஷ்டத்துக்கு இங்க வந்துட்டு இருப்பா. ஏன் பேஷியண்ட எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். மர்லின் வருவாளாம். மர்லின் இப்ப இருக்குதே இல்ல தூக்கி கொண்டு உட்கார வைக்கட்டா? இந்த லட்சணத்துல போட்டோ மண்ணாங்கட்டி ஒரு கேடு. ஏன் எங்க மாமாக்கு போட்டோ நான் பாத்துட்டு இருந்தேன். ஆமா இவ மாமாக்கு போட்டோ தான் இவ பாத்துட்டு இருந்தா. இந்தாலையும் போ. எனக்கு இன்ஜெக்ஷன் மெர்லின் சிஸ்டர் போடட்டு. மர்லின் என்ன நீயா வேலைக்கு வச்சிருக்க? கையில தான். என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? நீங்க ஒண்ணு எனக்கு போடாண்டாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் போடட்டு. இரு வாயிலே நாலு குத்து குத்திரும் பாத்துக்கா. மர்லின் போட்டாதான் மருந்து உள்ள போவோம். எந்தாலும் போட்டுட்டு போங்க. முடிஞ்சி சட்டியா? ஊசி போட்டியது மட்டும் தானே உங்க வேலை? சாப்பிட வைக்கிறது உங்க வேலையா? ஆமா எங்கேயாவது பொது கடிச்சுன்னு கீழே விழுந்து கிடப்ப. இவன் வந்து ஊசி போட்டதுனாலதான் ஆச்சுன்னு என்னையில சொல்லுவாவ. மாடு கணக்கு குத்தி விட்டுட்டு. ஆமா மாடு கணக்க குத்தியாவ. அதான் போட்டாச்சுல, எடுத்து காலி பண்ணுங்க. போதான் போறேன். போட்டோ பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு கடை. என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லணும். ஷெய் மனுஷனுக்கு கிறுக்காக்கது கூட்டா போதும். பிரச்சனை என்னன்னு சொன்னா நீங்க உங்க அம்மாவே வெறுத்துருவீங்க. ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு, யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது. நேத்து உங்களை இவ்வளவு கேவலப்படுத்தியும் இன்னைக்கு எனக்காண்டி வந்திருக்கீங்க எல்லாம். ஒரு துளி கூட என் மேல வெறுப்பே வரல உங்களுக்கு. உங்க அம்மா உங்களுக்கு 1000 பொண்ணு பார்த்தாலும் எப்படியாவது என்கிட்ட தான் வந்து நிப்பீங்க. யாராலையும் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. இனிமே கொஞ்ச நாள் அவன் போன் பண்ணாலும் அவன் உன்னை தேடி வந்தாலும் நீ பார்க்காம பேசாம இருந்தாலே போதும். நாளைக்கு நாங்க வரும்போது நீ என்ன பேசணும்னு சொல்லிட்டு நான் சொல்லத மட்டும் பேசினா போதும். அதுக்கு மேலே உன்னை எப்படி தேடி வரேன் நான் பாக்கேன். என்ன சமாளிச்சிட்டீங்கம்மா? எப்படி உங்க பையனை சமாளிக்க போறீங்கன்னு பாப்போம். சாரா ஏன் என்ன வீரமங்கை கணக்க யோசிச்சுட்டு நிக்க? இல்ல, மேல ஒருத்தர் அவமானப்பட்டதுக்காண்டி போனாரு. அதான் படி வழியா வராரா இல்ல அடி வாங்கி ஜன்னல் வழியா குதிச்சு ஆட போறாரான்னு பாக்கேன். ஏ எலி ஹாய். ஓ படி வழியா தான் அனுப்பி விட்டாளா? என்ன வேலை எங்கிருந்தாய் நீதான். ஐயே வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஹே காதலுக்கு எதுக்கு வெக்கம்? நேத்துக்கு தானே குறை இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்டம் ஆடுனா. குறை எனக்கு இல்லம்மா, அவன் மனசுலதான் குறை. வெக்கமா இல்லையா? திருப்பி திருப்பி அவன் முன்னாடி போய் நிக்குதியா? இல்ல நான் புரியாம தான் கேக்கேன். என்னை பத்தி தானே பேசினா. இந்த இதயமே அவ தந்ததுதான், அவளுக்கு சொந்தமான இதயம். அதை பத்தியே அவ தப்பா பேசியாள்னா அவ மனசுல என்ன பிரச்சனைன்னு தெரியாண்டாமா? இல்ல மேல போகும்போது மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு போனியா? நானும் ஜன்னல் வழியா யாரி குதிச்சு எங்கேயாவது போயிருவியான்னு பார்த்தேன். பரவாயில்ல, படி வழியாவே அனுப்பி விட்டுருக்காளே. இலி மேல என்ன நடந்து தெரியுமா? சாரா அவரு தெளிவா தான் இருக்காரு, நீ குழப்பி விட்டுறாத. சரி மேல என்ன நடந்து? மேல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? 10 நாளைக்கு இந்த துக்கத்துல இருந்து எழும்பவே மாட்டியான்னு நினைச்சேன். உனக்கு நடை என் பொண்டாட்டி என்ன கேவலப்படுத்தினா? இதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? நீங்க எல்லாம் என்னத்துக்கு அவளை ஒதுக்கி வைக்குதியா? நல்லா கேட்டுக்கா. அவிய பிரச்சனைக்கு நடுவுல யாரு போறதோ அவியதான் 3வது மனுஷி. நானும் போகலப்பா, எனக்கு என்ன வந்து. ஆனாலும் நான் நினைச்சேன் எப்படியும் ஒரு வாரத்துக்காவது சாப்பிடாம மெலிஞ்சி துவாலெல்லாம் உறிஞ்சிதான் வந்து சேருவியானு. பில்டிங் ஸ்ட்ராங் தான் போல. அடுத்த நாளே கெத்தா எழுப்பி வந்துட்டியா? இலி அவ யாரையாவது தப்பா பேசுவாளா? யாரையுமே தப்பா பேச மாட்டா. நேத்துக்கு எங்க அம்மாவை தப்பா பேசுனது எனக்கு கஷ்டமா தான் இருந்து. அதான் அவ எங்க அம்மாவை தப்பா பேசினா நேத்துக்கே அவளை நான் திட்டிட்டேன். அதோட முடிஞ்சு. ஐயே இவ்வளவுதானா? சிம்பிள். சிம்பிளம் பிம்பிளம் தான். சாரா
நான் இன்னைக்கு காலையில வரைக்கும் குழம்பி போய் தான் இருந்தேன். பிறகு எங்க அப்பா தான் கொஞ்சம் கான்பிடண்டா பேசினாவ. எனக்கு குறை இருக்குன்னு சொல்லும்போது என் மூஞ்சியே பார்க்கலையாவா. அப்ப நான் யாரோ அவ மனசு கெடுத்து விட்டுருக்காவ. இப்ப நாங்க எல்லாம் கெடுக்கலப்பா. நீ கெடுத்தன்னு சொல்லலேலி, ஏதாவது கனவு கண்டிருப்பா. சாப்பிட்டாளா? என்னமாப்பா நான் பார்க்கல. சஞ்சய், நேத்துல இருந்து அவங்க சாப்பிடல. சாரா, அவளை நீ கவனிக்கவே இல்லையா? நான் எதுக்கு கவனிக்கணும்? எங்க பாசம் எல்லாம் பொய்ன்னு அவளே சொல்லிட்டா. எங்க அம்மாட்ட என்ன வார்த்தை கேட்டா? சாரா, அவளே ஒரு குழந்தை மாதிரி. அவளே அவ மனசுக்குள்ளால நமக்கு யாரும் இல்லை நமக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இதுல யாராவது போய் ஊசியை ஏத்தி விட்டாலே போதும். அவள்கிட்ட பியாச்சு கொடு. ஏதாவது ஒரு பாயிண்டாவது அவள்கிட்ட இருந்து பியாச்சு கொடுத்து வாங்கு. முந்தின நாள் வரைக்கும் வெளியே போறேன்னு சொன்ன என்ன கூட ரூம்ல இருந்து வெளியே விடாம பிடிச்சு வச்சிருந்தா. இப்போதைக்கு மேடம் என்கிட்ட ஒழுங்காலாம் பேச மாட்டா. நானும் கோவமா இருக்க மாதிரி தான் அவள்கிட்ட இருக்க போறேன். அது கரெக்ட் தான். சும்மா சும்மா தாங்கி பிடிக்கிறதுனால தான் நம்ம அருமையெல்லாம் அவளுக்கு தெரியல. எலி, நான் என்னையே தான் சொன்னேன், ஒன்னையே சொல்லல. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு சாரா. அவளுக்கு சாப்பிடல எல்லாம் எதுவும். இன்ஜெக்ஷன் போட்டேன்ல, தலை சுத்தி கீழே ஏதாவது விழுந்துருவா. சரி, நான் கிளம்புறேன்னா. ஆ ரோஹித் வரேன். இங்க பாரு எலி, நீங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நான் அங்க நிம்மதியா இருக்கேன். பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு அவளை தனியா விட்டுறாதுங்க. ம் கிளம்புங்க காத்து வரட்டும். புயலே அடிச்சாலும் இவியால மட்டும் உரசிடப்படாது. அதான் காதல்.